நாயகன் பார்த்துட்டு எனக்கு அந்த விஷுவல் இமேஜரி எது படித்தாலும் ஒரு விஷுவல் இமேஜரி ஓப்பன் ஆச்சு. நான் நிறைய புக்ஸ் படிப்பேன். ஒரு விஷுவலாக தான் அந்த புக்ஸ் எல்லாமே நான் அப்ரோச் பண்ணேன். படிக்கும்போதே எனக்கு ஒரு விஷுவல் ஓப்பன் அப் ஆகும். பேசும்போது ஒரு விஷுவல் இமேஜரி இருந்துச்சு. எழுத ஆரம்பித்தேன், சின்ன சின்ன ஸ்டோரிஸ் எழுத ஆரம்பித்தேன். அண்ட் அந்த ப்ராசஸ் வந்து யார்ட்டையாவது ஒர்க் பண்ணி கற்றுக்கணும். ஏன்னா இன்ஜினியரிங் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு 3 இயர்ஸ் ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கணுமா, அந்த டைம் நீங்கள் சொன்னீங்களா 5 வருஷம் போயிடுச்சு அப்படின்னு. அந்த டைம் அப்போ யோசிக்க எனக்கு ஒரு 21 ஒரு 17 ஸ்கூல் முடிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 21லேருந்து வெளியே வரும்போது இன்னொரு 3 இயர்ஸ் நம்ம இதுக்குள்ளே போகலாமா, இல்லை யார்ட்டையாவது ஒர்க் பண்ணி கற்றுக்கலாமா. அண்ட் நோபடி இஸ் கனெக்டட் வித் சினிமா அட் ஹோம். லைக் ஐம் நாட் சேயிங் தட்ஸ் an advantage or disadvantage, but nobody is connected with cinema. என்ன பண்ண அண்ட் they didn't put a stop to it also. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் இதுக்குள்ளே தான் போக போகிறேன், அடுத்து என்ன எப்படி இது இன்ஸ்டியூட் போய் சேரணுமா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை யார்ட்டையாவது ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அது எனக்கு ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு. நான் போய் மின்சார கனவு படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு. ஒரு படம் தான் ஒர்க் பண்ணேன், அது ஒரு 1 full year ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 5 to 6 இயர்ஸ் நிறைய பேரை மீட் பண்ணி கதை சொல்லி ஒரு 3-4 கதைகள் எழுதி நான் காக்க தான் ஃபஸ்ட் ஃபிலிம் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் மாதவனம் தற்செயலாக மீட் பண்ணப்போ மின்னலையோட ஐடியா பேசுகிறப்போ பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். Advanced Grow Hair and Glow Skin Clinic.